ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த பொட்டேட்டோ பொரியல் லன்ச் ரெசிபி. நல்லா பிக் சைஸ் பொட்டேட்டோ வச்சு செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக இல்லை கிட்ஸ் ஃபேவரெட்டு. நம்ம நிறைய தடவை ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு கொடுத்து விடுவோம். இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். பிக் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க, கறி லீஃப், கார்லிக் நல்லா ஒரு க்ளவ் எடுத்துக்கோங்க, ஆயில், தண்ணி மிளகாத்தூள், சில்லி பவுடர்னு சொல்லுவோம்ல, ஜீரா, சோம்பு. இப்போ நம்ம எவ்வளோ பொட்டேட்டோஸ் எடுத்துருக்கோமோ அந்த பொட்டேட்டோவெலாம் நல்லா ஸ்கின் பீல் பண்ணிடலாம். அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, தோல் சீவிடுறது. உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு அதை ஜஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் சீவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணும். ஃபஸ்ட் இதை 2 ஹாஃப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாஃபை மறுபடியும் 2 ஹாஃப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதை கட் பண்ணிக்கணும். ஃபிங்கர் சிப்ஸுக்கு கட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அதை டர்ன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்கொயர் பீஸ் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா பொட்டேட்டோவையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 1 க்ளவ் ஆஃப் கார்லிக்கை இதை நல்லா செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு கல் எடுத்து அதை நல்லா நான் பிரேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அது பிரேக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவோடு சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இப்போ ஆயில் ரெடியானதுக்கப்புறமா நம்ம சீசனிங் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, தட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடு, இதை இதில் சேர்த்துடலாம். இப்போது இதெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக அடியில் ஒட்டும், பார்த்து உடையாமல் கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு வேணுங்கிற உப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு சிம்மிலே 5 மினிட்ஸ் வேகட்டும். ரொம்ப சட்டி கருகிராமல் பார்த்துக்கோங்க, பேர்ன் ஆகிராமல். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா பொட்டேட்டோ வந்து ஒரு 1/4 வெந்திருக்கும். ஸோ இப்போ மூடியை திறந்து பாருங்கள். பொட்டேட்டோஸ்லாம் ஒரு 1/4 வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி மிளகாத்தூள், சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் மிளகா போய் தூள் சாரும் பொட்டேட்டோவில். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க தேவையில்லை, தண்ணி ஸ்ப்ரிங்கிளும் பண்ண வேணாம். இது வந்து இப்போ நம்ம மூடி போட்டோம்னா அந்த தம்லேயே பொட்டேட்டோஸ்லாம் நல்லா வெந்துடும். உங்களுக்கு சட்டி ஓரத்துலலாம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் சுற்றி போர் பண்ணிக்கோங்க. நல்லா போர் பண்ணிவிட்டு உங்கள் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோஸ் வேகிறதுக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த பொட்டேட்டோஸ் குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு இன்பிட்வீனில் ஒரு 2 to 3 டைம்ஸு நம்மளோட லிட்டை ஓப்பன் பண்ணி இப்படி கிண்டி விட்டுக்கலாம். இல்லைனா கீழே வந்து பேர்ன் ஆயிரும். அதனால ஸோ பொட்டேட்டோஸ் பேர்ன் ஆகாமல் நம்ம பார்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியாக பொட்டேட்டோ பொரியல் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு பொட்டேட்டோ எடுத்து பாருங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணால் உடையணும். பாருங்கள், நல்லா உடையுது. நல்லா பொட்டேட்டோ கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து லஞ்ச் ரெசிபி. கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம்.